எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருக்க மாதிரி வீடியோ எடிட் பண்ணணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. சரி, இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீசெட் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் 2 ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அது ரெண்டுமே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணதுக்கப்புறம் பீட் மார்க் எஃபெக்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உள்ளே இப்படி தான் வச்சுருப்பேன். இது நம்ம எப்படி எடிட் பண்ணுறது சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஒரே ஸ்டெப்பில் இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே அதை எப்படி பண்ணணும் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதை எப்படி எடிட் பண்ணணும்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணோடனே இந்த ஃபஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இமேஜ் எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இந்த இமேஜே ஓகே அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் எடிட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் வேறு ஹீரோயின் போட்டோம் வேறவங்க போட்டோ வச்சு எடிட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னா, இல்லை கலர் அண்ட் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு இல்லை இமேஜ் போட்டு ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு ஒரு ஃபிலிம் மாதிரி இருக்கா சின்னதாக, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு இமேஜுக்குள்ளே போகும். சரிங்களா? இதில் போய்ட்டு இப்போ நான் இப்போ இந்த இமேஜ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இமேஜ் வைக்கிறேன். இருந்தது வேறு இமேஜ் இருந்துச்சு, இந்த இமேஜ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த இமேஜ் வச்சு பார்ப்போம். ஓகேவா? பார்த்தீங்களா? அந்த இமேஜ் வந்துடுச்சு. பார்த்தீங்களா? வேறு இமேஜ், இப்போ இந்த இமேஜ் வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ மேலே வருது பார்த்தீங்களா? ஒரு 3 மேலே ஒன்று, ஒரு 3 இது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வருது பார்த்தீங்களா? இதில் அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எடிட் குரூப்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்கிற ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோவோட கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அதில் பண்ணோமோ அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான வேறு ஃபோட்டோ வேணால் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோட்டோ வச்சிட்டோம்னா இந்த மாதிரி செட் ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான். இது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் அடுத்ததும் இந்த இது பார்த்தீங்களா? இந்த இது எப்படி வரணும் அப்படின்னா, இப்போ ஒரு குரூப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்ட்டு இந்த குரூப் அண்ட் மாஸ்க் போடுறது பார்த்தீங்களா? அதுலேயும் போய்ட்டு எடிட் குரூப்னு போய்ட்டிங்கன்னா கீழே ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எப்பயும் போல் நான் இப்போ சொன்ன மாதிரி கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை வச்சுக்கிடலாம். ஓகேவா? இந்த இமேஜ் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்களேன். அந்த இமேஜ் வேறு இமேஜ் இருந்துச்சு வச்சுங்களா? இதே மாதிரி எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாதி தான் வந்திருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பாதியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பீட் மார்க் வரைக்கும் இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஷேக் எஃபெக்ட் லிங்க்கை போயிட்டு ஷேக் எஃபெக்ட் லிங்க்கில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் எஃபெக்ட் தான் முன்னாடி அந்த இதில் இருந்துச்சு, அதில் பார்த்துக்கோங்க. 2வது இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். ஏன் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணல அப்படின்னா, நம்ம தான் கலர் அண்ட் ஃபில் கொடுத்துட்டோம்ல, பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருந்துச்சுல, அந்த இதாக இது நீங்கள் எஃபெக்டை காப்பி பண்ண வேணாம். இதில் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த ஃப்ளெக்ஸ் ஐக்கான் மாதிரி இருக்கிறது சின்னதாக, அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் காப்பி லேயர் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். பீட் மார்க்கிங்கில் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு 5 இமேஜுக்கு நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். 15.1 இதுலேருந்து அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு எப்படி நம்ம காப்பி பண்ணோமோ அதே மாதிரி பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி 6 இது வரும். இதில் மேலே இருக்கிற 3 மட்டும் அன்னேபிள் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 4 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 6 இமேஜுக்குமே எப்படி நம்ம இப்படி பேஸ்ட் பண்ணோமோ அதை நீங்கள் கார்னரில் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 எனேபிள் பண்ணிட்டு இப்படி பேஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. வீடியோ எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஷேக் எஃபெக்டில் போய்ட்டு
ஷேக் எஃபெக்ட்டில் போய்ட்டு அது 3 லேயர் கொடுத்துருப்பேன். அந்த 3 லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தேவை அப்படின்னா 3மே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு காப்பி 3 லேயர் கொடுத்தீங்கன்னா 3மே காப்பி ஆகிடும். காப்பி பண்ண உடனே பீட் மார்க்கில் போய்ட்டு அப்படியே எப்படி நீங்கள் காப்பி பண்ணீங்களோ அதேமாதிரி 3 பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிரும். அதில் மறுபடியும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் வேணும்ல, பாதியார் நல்லா இருக்காது. கடைசி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னரில் இருக்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். அவ்வளோதான், வீடியோ எடிட் பண்ணியாச்சு. கார்னரில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ நம்ம சேனலில் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.